கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்னதாகவே அரசு சார்பில் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் கோடை காலத்தில் மக்களுக்கு குடிநீர் வழங்கும் நீர்த்தேக்கங்களின் நீரை இருப்பு வைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகர் மற்றும் கன்னியாகுமரி வரை உள்ள 200க்கும் மேற்பட்ட வழியோர கிராமங்களுக்கும் குடிநீருக்கான முக்கிய நீர் ஆதாரமாக முக்கடல் அணையானது இருந்து வருகிறது. இந்நிலையில் கோடை காலம் நெருங்குவதற்கு முன்பே இங்கு தேவையான தண்ணீர் இருப்பு வைக்காததால் தண்ணீர் இப்போது -டிகிரிக்கு கீழ் சென்றுள்ளது. 25 அடி கொள்ளளவு கொண்ட முக்கடல் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி -3.20 அடியாக குறைந்துள்ளது. எனவே நகர் முழுவதும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் மாதம் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் பள்ளி பேருந்துகள் அனைத்தும் குழந்தைகள் பயணிக்க தேவையான வசதிகள் மற்றும் பாதுகாப்பு முறையாக உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ள தமிழக அரசு சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகள் அனைத்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் குழந்தைகள் ஜன்னல் ஓரத்தில் விழுந்து விடாதபடி கம்பிகள் அமைப்பது, இருக்கைகள் உறுதியாக பொருத்தப்படுதல் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பள்ளி பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்களுக்கு தீயணைப்பு துறை மூலம் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டது. இதில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி தீயை அணைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர், உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் பள்ளி பேருந்து ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டத்தில் இயற்கையை பாதுகாக்கும் வகையில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு தண்ணீர் பாட்டில்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் வாட்டர் ஏடிஎம் என்னும் குடிநீர் தானியங்கி வழங்கும் இயந்திரங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன் அமைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த குடிநீர் ஏடிஎம்களில் நாணயங்களை போட்டாலும் தண்ணீர் வருவதில்லை என புகார் எழுந்த வண்ணம் இருந்து வருகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கும் குடிநீர் வழங்கும் ஏடிஎம் இயந்திரத்தில் நாணயத்தை போட்டும் தண்ணீர் வராமல் உள்ளது. இதேபோன்று அரசு தாவரவியல் பூங்காவில் உள்ள வாட்டர் ஏடிஎம்களும் வேலை செய்யாததால் சுற்றுலா பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இதனால் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் வெயிலில் இருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் பழனியில் அரசியல் கட்சிகள் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பழனி தாலுகா அலுவலகம் முன்பு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறக்கப்பட்டது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் கனகராஜ் நீர்மூர் பந்தலை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, கொய்யா, வெள்ளரி, பப்பாளி, இளநீர் உள்ளிட்ட தாகம் தணிக்கும் பழங்களும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பாஜக நிர்வாகிகள், பழனி நகர பாஜக தலைவர் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை பேருந்து நிலையத்தில் நாளொன்றுக்கு சுமார் ஆயிரக்கணக்கான பயணிகள் வெளியூர்களுக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் பேருந்து நிலையத்தை ஒட்டி மழைநீர் வடிகால் வாரியம் பள்ளம் தோண்டப்பட்டு பயணிகள் அதை தாண்டி செல்ல முடியாத நிலை உள்ளது. மேலும் பயணிகளை ஏற்றி செல்வதற்கு பேருந்துகள் நிற்பதற்கும் இடையூறு ஏற்பட்டுள்ளது. ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தோண்டப்பட்ட வடிகால் வாரியம் சம்பந்தமாக பணிகளை விபத்து ஏற்படும் முன்பு செய்து முடிக்க வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.